கறி வாங்கும்போது நமக்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். முயலும் எனக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். கறி கொடுக்கறது பெஸ்ட்டு. ஹேண்ட் நிறைய இப்போ யூடியூப்ல எல்லாமே அதான் போயிட்டு இருக்கு. ஹேண்ட் டேண்ட்ரஃப் வராது, முடி கொட்டுறது நிக்குது அப்படிம்பாங்க. தொடர்ந்து மேட்டிங் விடுவாங்க. எப்படின்னா குட்டி போட்டோன்னா மறுபடியும் ஆண் முயல் கூட இருக்கும். தொடர்ந்து அது வெயித்துல பாலும் கொடுத்துட்டு இருக்கும், வெயித்துல கரு வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா வெயித்துல குட்டி போட்டதுக்கு பால் கொடுத்து நல்லா காப்பிட்டு, வெயித்துல இருக்கிறதுக்கு பால் பற்றாக்குறை ஏற்படும் போது அது வந்து சத்து குறைபாட்டால இறக்குது. செடி கொடி உங்களுக்கு வேஸ்டா கூடு மாரி கிடக்குது. ஏதாவது ஒன்று எது கிடைத்தா சாப்பிடலாம். வேலி மசாலா குதிரை மசாலா தான் போடணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் உங்களுக்கு எது கிடைக்குதோ எளிமையா முறையில் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதோட யூரின்ல அமோனியா கண்டென்ட் அதிகமா இருக்கு. அமோனியா கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது அதுக்கு வந்து சொரிங்க நோய் வரும். ஏன்னா சொரியா உங்களுக்கு புழக்கையா இருக்கும். இதுமே வணக்கம் மிஸ்டர் பாபு. எங்க உங்க பண்ண அமைஞ்சிருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இது பண்ண வந்து கருங்கல் பாளையத்துல கொங்கு நாள அமைஞ்சிருக்கு. நான் முயல் தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை முயல் வச்சிருக்கிறீங்க நீங்க? டோட்டலா 60 to 100 கிலோ இருக்கும். 60 to 100ன்னா தாய் முயல் எத்தனை, ஆண் முயல் எத்தனை? தாய் முயல் வந்து 31 வச்சிருக்கேன். சரிங்க. ஆண் முயல் வந்து 6 இருக்கு. 6 போதுமா? 6 போதுமா? மீதி எல்லாமே குட்டி முயலா வச்சிருக்கீங்க? மீதி எல்லாமே குட்டி முயல் தான். சரி சரி. இப்போ நீங்க வந்து கருங்கல்பாளையம்ன்றது ஈரோட்ல மெயின் சிட்டிலேயே இருக்குது. அப்படிங்கும்போது இங்க விவசாய நிலங்கள் கம்மியா தான் இருக்கு. வளர்க்கறது வந்து நீங்க என்ன முறையில இதை வளர்த்துட்டு இருக்கீங்க? இது வந்து நம்ம பிசினஸா பண்ணும்போது கூண்டு முறை நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வராது. இப்போ வந்து குட்டியை வந்து நம்ம தேவைங்கப்ப இனப்பெருக்கத்தை விட்டுக்கலாம். நம்ம அப்படியே காலனி ப்ரீடிங் போட்டப்போ குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குட்டி போடும்போது எப்படின்னா 1 மாசம் கருவு காலம், 1 மாசம் பால் ஊற்ற காலம் அப்படிதான் இருந்தால் தான் குட்டிக்கு நல்லது, தாய் முயலும் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம காலனி ப்ரீடிங் போடும்போது நமக்கு எப்படின்னா மாசம் அந்த குட்டி போடும்போது இன்னும் சேர்ந்து மறுபடியும் குட்டி போடும். அதனால தாய் முயலும் வீக் ஆயிடும், குட்டி இழப்பு அதிகமா இருக்கும். அதனால நம்ம பிசினஸ் மூலையே பார்க்கும்போது நம்ம கூண்டு முறையில பெட்டரா இருக்கும். 1 மாசம் நம்ம பால் ஊட்டிட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு பிரிச்சுட்டு குட்டி பிரிச்சு நம்ம மதிய இன சேர்க்கை விட்டுக்கலாம். சரி, இதுக்கு தீவன மேலாண்மை என்ன பண்றீங்க? தீவன மேலாண்மை அடை தீவனம், காலையில அடை தீவனம், இன்னும் சாயங்காலம் பசு தீவனம், என்ன எப்படி வேணா மாத்தி கொடுக்கும். நமக்கு வசதி தோந்து காலையில அடை தீவனம் மாத்தி கொடுக்கும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து அடை தீவனம் பொறுத்தவரை கம்பெனி தீவனம் போட்டுட்டு இருக்கோம். லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம மதுரையில வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். அது போக நம்ம பசு தீவனம் எது போட்டாலும் சாப்பிடும். முயல் வந்து என்னன்னா எது போட்டாலும் சாப்பிடும். எப்படின்னா மருந்து அடிக்காத பொருட்கள், மருந்து அடிக்காத இலைகள், எப்படின்னா உதாரணத்துக்கு காலிஃபிளவர், முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் விஷம் இல்லாத செடி கொடிகள் எது, அதை தவிர்த்து மீதி என்ன செடி கொடி உங்களுக்கு வேஸ்டா கூடு மாரி கிடக்குது, ஏதாவது ஒன்று எது கிடைத்தா சாப்பிடலாம். வேலி மசாலா குதிரை மசாலா தான் போடணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் உங்களுக்கு எது கிடைக்குதோ எளிமையா முறையில் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடர் தீவனம் அப்படின்னா எவ்வளோ வருது ஒரு கிலோ? 1 கிலோ 29 ரூபா 50 பைசா வருதுங்க. அப்படிங்கும்போது இத்தனை முயலுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லை? அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது நான் வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன். அது போக நான் அடிஷ்னலா அரிசி பிளஸ் கோதுமை யூஸ் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு ரொம்ப கம்மியாக அடர் தீவனம் செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். சரி சரி. இப்போ நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா வளர்த்து வந்து எது மாதிரி நீங்க விற்பனை பண்றீங்க? இப்போ வந்து இது 10க்கு 14 செட்டு தாங்க. இது இந்த அளவுக்கு நம்ம கறிக்கு போட முடியாது. முடிஞ்ச அளவு கறிக்கு போடுவேன். ஒன்னா வீட்டு யூஸ் பண்ணிக்குவேன், தெரிஞ்சவங்க யாராவது கேட்டால் கொடுப்பேன். கறியா கொடுக்குறேன், இல்லைன்னா நான் குட்டியா கொடுத்துட்றேன். குட்டினா என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? குட்டி ஜோடி 500 ரூபா. 40 நாளைக்கு மேல ஆன குட்டிகள் தான், அதுக்கு மேல கம்மியா கொடுக்கறது இல்லை. 40 நாள் மேலே ஆன குட்டிகள் ஜோடி 500 போகுது. கறிக்கா இருந்தா என்ன ரேட்டு கிலோ கொடுக்குது? கிலோ 350 ரூபா கறிக்கு. 350 ரூபா. நீங்க வந்து உயிரடையா கொடுத்துட்றீங்க? உயிரடையா கொடுத்துட்றேன். சரி. இப்போ வந்து இதுல வெரைட்டினா என்ன, நியூசிலாந்து ப்ரௌனு சம்திங் அது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க? 14 வெரைட்டி இருக்கீங்க. 14 வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஓ, 14மே பாத்தீங்கன்னா என்னென்ன குணாதிசயங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறுபடுமா இல்லை கலர்ல வேறுபடுமா? இல்ல, எப்படின்னா நம்ம கலர் பத்தி தான் நம்ம சொல்லுவோம். கலர் சைஸ் பொறுத்து தான் சொல்லுவோம். நம்ம எல்லாமே மேக்சிமம் நம்ம கலர் வெரைட்டியை பொறுத்தவரை நம்ம கலர் தான் மாறும். மற்றபடி குணங்கள்லாம் முயல மாறாது, அந்த அளவுக்கு மாறாது. எல்லா குணம்னா மனிதர்கள் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி சில முயல அக்ரெசிவா இருக்கும், சில முயல நளினமா இருக்கும். அதுமாரி அந்த பண்புலாம் மாத்தோடு அந்த வெரைட்டிக்கோசரம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ இது பார்த்தோம்னா இந்த முயல்ல தூக்குங்களேன் ஒரு நிமிஷம். தூக்கணும்னா கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய சைஸ்ல நான் பார்த்ததில்ல. இது என்ன ப்ரீடு? இது மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. இதோட பண்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கிரே ஜெயண்ட்டுங்க. இது வந்து கிரே ஜெயண்ட். இது என் பண்ணையிலே குட்டி போட்டு என் பண்ணையிலே வளர்ந்த ஃபீமேலுங்க. இது பெண் முயல். இது நம்ம கறிக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாமே காலை வளர்க்கவும் கொடுக்கலாம், கறிக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாமே கறி முயல் தான், எல்லாமே கறி கொடுக்குற முயல் தாங்க. இப்ப முயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு நோய் மேலாண்மை எப்படி பண்றீங்க? இது வந்து நம்ம அனுபவம் தான் எல்லாமே.
நம்ம அனுபவ ரீதியா கத்துக்கிறது எல்லாமே. இப்ப வந்து முயல் பண்ண லாஸ்ம்பாங்க. முயல் பண்ண நமக்கு எப்படி லாஸ் ஆகுதுன்னா, என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ரெண்டா இருக்கக்கூடாது. இப்ப இடமும் வாடகை, அதுக்கப்புறம் வீடும் ரொம்ப அதிக தூரமா இருக்கு, பசுனீவன தோட்டமும் இல்லை, அடுத்தவங்க நம்பிதான் போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம வந்து ஏன் இப்படி முயல் வளர்க்க ஆரம்பிக்கணும்னா, பசுனீவனம் கண்டிப்பா வேணும் நமக்கு. ஏதாவது ஒண்ணு செடி கொடி ஏதாவது ஒண்ணு நமக்கு சொந்தமா இல்ல பக்கத்துல நியர்பை கிடைக்கிற மாதிரியே தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு எப்படின்னா, ரெண்டு நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வீட்லயே கொஞ்சம் வளர்த்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணா நமக்கு ரெண்டு கட்டுப்படி ஆகும். முயல் பொறுத்த வரைக்கும் 2 முறையில் வளர்க்கலாம். குட்டியாகவும் விற்பனை செய்யலாம், நம்ம கறிக்காகவும் விற்பனை செய்யலாம். கறிக்குன்னா நமக்கு வந்து நீங்களே இருக்கீங்கன்னா வச்சுங்களேன், மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கறினா வாங்கிடுவீங்க. இந்த குட்டினா நீங்க வாங்குவீங்க, உங்களால முடியும் பார்க்க முடியும், பார்க்க முடியாது. நீங்க அடுத்தவங்க ரெஃபர் பண்ணாதான் உண்டு. இன்னும் மறுபடியும் நீங்க வாங்க மாட்டீங்க. குட்டியா வாங்கும்போது கறியா வாங்கும்போது நமக்கு வியாபாரம் நடந்துட்டே இருக்கும். முயலும் எனக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். கறி கொடுக்கறது பெஸ்ட். கறி கொடுக்கறது நம்ம 4 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். 1.5 கிலோக்கு மேல வந்தாதான் நமக்கு கறியா அதிக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம குட்டி முயல் அர்த்தம்னா ஒண்ணுமே கறி இருக்காது. ஓரளவுக்கு 4 மாசம் ஆனதுக்கு அப்புறம் முயலா தான் கறி வரும். நோய் மேலமே நம்ம அனுபவம் தான் எல்லாமே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப வந்து எனக்கு ஒண்ணுக்கும் ஒரு சொறி எதுவுமே இருக்காது. அனுபவம் கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணுங்க. இப்போ நம்ம பாத்துக்காம இருந்தாதான் எல்லாமே. நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பூச்சியோட போடுவோம், காலிஃபிளவர்லயே போடுவோம்னு வச்சுங்களேன். காலிஃபிளவர்ல ஏன்னா நம்ம செடி கொடியில அதிகமா பூச்சி இருக்கும். அதை போடும்போது லூஸ் மோஷன் ஏற்படும். லூஸ் மோஷன் ஏற்படும் போது நம்ம வந்து குளோரிப்ளெக்ஸ்னு இருக்கு, ஏன்னா வாழை இலை, தென்னங்கீத்து, அது மாதிரி எது வேணா போடலாம். அதிகம்பில்லு எது வேணா போட்டா அது குணமாயிடும். இன்னொன்னு பார்த்தா நம்ம கிளீன் பண்ணாம வச்சிருப்போம், கூண்டை வந்து கிளீன் பண்ணாம வச்சிருப்போம், ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சிருப்போம். அதுல வந்து சொறி ஃபார்ம் ஆகும். அதோட யூரின்ல அமோனியா கண்டென்ட் அதிகமா இருக்கு. அமோனியா கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது அதுக்கு வந்து சொறிங்க நோய் வரும். ஏன்னா சொறியா உங்களுக்கு புழக்கையா இருக்கும். இதுமே காதுல, கண்ணு கிட்ட, கால் இடுக்குல, வால்ல, எங்க வேணா வரும் நமக்கு. அது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா லோஷன் ஒன்று இருக்கு, ஸ்கேப் லைஸ்னு ஒரு லோஷன். நமக்கு தேய்க்க சொறிக்கு நமக்கு தேய்க்கிற மாதிரி தான். அது நம்ம பட்டும் போடாம தேய்ச்சாவே நமக்கு மேல் பூச்சி அது இப்போ தான் சரியா போயிடும். மற்ற அளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம குட்டி இறப்பு ஏற்படுவாங்க, தலை சுத்தி நோய் அப்படிம்பாங்க. அது தலை சுத்தி நோய் இல்லை, நம்ம சத்து குறைபாடுனால கை கால் இழுத்துதான் சாகும். உதாரணத்துக்கு நாய் பூனை சாகும்போது அப்படிதான் சாகும். எல்லா உயிரும் அப்படிதான். தலை சுத்தி நோய் இல்லை, நம்ம சத்து குறைபாடு ஏன் வருதுன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், தொடர்ந்து மேட்டிங் விடுவாங்க. எப்படின்னா குட்டி போட்டோன்னே மறுபடியும் ஆண் முயல் கூட இருக்கும், தொடர்ந்து அது வயிற்றுல பாலும் கொடுத்துட்டு இருக்கும், வயிற்றுல கரு வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா வயிற்றுல குட்டி போட்டதுக்கு பால் கொடுத்து நல்லா காப்பிது, வயிற்றுல இருக்கிறதுக்கு பால் பற்றாக்குறை ஏற்படும் போது அது வந்து சத்து குறைபாடால இறக்குது. அது போக அது அப்படியே நம்ம பார்த்துக்கும் போது சத்து குறைபாடா வந்துச்சுன்னா நம்ம மெத்தட் நிறைய இருக்கு. அடத்தீவனம் வந்து எல்லாமே சாப்பிடாம வைக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கொட்டால வைப்போம்னு வச்சுங்களேன், அது தாய் முயல் தலை விட்டாவே அது மற்ற குட்டியெல்லாம் சாப்பிடாது. அது எல்லா குட்டியும் சாப்பிடுமே. தட்டு உதாரணத்துக்கு நான் தட்டுல தான் வச்சிருப்பேன். தட்டுல வச்சோம்னா எல்லாமே நீட்டா சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சத்து போயிடும். எல்லா அடத்தீவனம் எடுத்துக்கும். பசுந்தீவனம் வந்து எப்படின்னா கொஞ்சம் உண்டனா போடணும். ஒரு தாய்மொழிக்கு எவ்வளவு போடுவோம், குட்டிக்கு சேர்த்து அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடணும். அந்த அளவுக்கு போட்டா இறப்புங்கிறதே இருக்காது, 0% இறப்பு தான் ஏற்படும். ஏன்னா குட்டி, அதாவது முயல் வளர்ப்புல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குட்டியை காப்பாத்திட்டோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். அதாவது குட்டி இழப்ப தடுக்கணும். அதுதானே இந்த தொழிலுன்னு இல்லை, நீ என்ன காடை எடுத்தாலும் சரி, கோழி எடுத்தாலும் சரி, எந்த தொழில இருந்தா இறப்ப நம்ம கம்மி பண்ணாவே நமக்கு அதிக லாபம் தான். அதுக்கு நம்ம அனுபவம் வேணும். எடுத்தோன்னா நம்ம ரொம்ப பண்ணா தேவை. அதான் நான் சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல ஏதாச்சும் வீட்டுல கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல வந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க பெரிய லெவலா பண்ணலாம். கண்டிப்பா ப்ராஃபிட். எப்படின்னா முயலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆடு கோழி எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கு, நம்ம எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனா முயலுங்கிறது மார்க்கெட்ல இல்ல, நம்ம புதுசா கொண்டு வரோம். நம்மளாம் எல்லாத்துக்கும் சொல்லணும், இந்த முயல் கறி சாப்பிட்டு பாருங்க. நம்மள இப்ப எப்படி உதாரணத்துக்கு என்னால இப்ப வெட்டி தர முடியாது, எல்லாம் வந்து வெட்டி தான் கேட்கறாங்க, நம்மளால வெட்டி தர முடியாது. நீங்களே வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டி கொடுங்க, வெட்டி நீங்களே பழக்குங்க. உங்களுக்கு நல்லா பிசினஸ் டெவலப் ஆச்சுன்னா, நான் சொன்ன பசுனீவனம் எல்லாமே கிடைக்குது, எல்லாமே தான் நீங்க பெரிய லெவலா பண்ணலாமே இருந்துச்சா கொஞ்சம் கத்துங்க. கொஞ்சம் வீட்டுல ஒரு மினிமம் ஒரு 10 முயல் இருந்து கத்துக்கலாம். நம்ம 10 முயல் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 முயல் நம்ம பசுனீவனம் என்ன போட முடியும், பாத்துக்க முடியும்னா நீங்க 10 முயல் இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க கட் பண்ணி கொடுக்கணும். மெயினா நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க வந்து இதுக்கு விற்பனை அப்படின்னா டெலிவரியில வந்து எப்படி கொடுக்குறீங்க? இல்ல, நான் டெலிவரி எங்கேயுமே கொடுக்கறது இல்லை. மெயினா நம்ம வந்து இதான் பார்க்க, நேர்ல வந்து பார்த்தா நம்ம எப்படி என்ன வாங்கினாலும் நம்ம இப்ப எல்லாம் டெலிவரி எல்லாமே கேட்கறாங்க. ஏதோ முயல் வேணுமா ஆசைப்படுவாங்க, நேர்ல போய் வாங்க. எதாவது நேர்ல போய் பார்த்து வாங்க. எப்படின்னா நம்ம வீடியோல ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க எதுங்க போனா நேர்ல போய் வாங்குங்க. அதான் நான் சொல்லுவேன். இப்ப முயலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட ரத்தத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயா அப்படின்னு, அதை மட்டும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ வந்து முயல் ரத்தத்தை வந்து எண்ணெய் யூஸ் பண்ணா நம்ம ஹேண்ட் நிறைய இப்போ யூடியூப்ல எல்லாமே அதான் போயிட்டு இருக்கு. ஹேண்ட் டேண்ட்ரஃப் வராது, முடி கொட்டுறது நிக்குது அப்படிம்பாங்க. அது எப்படின்னா நம்ம முயல் ரத்தத்தை வந்து சின்ன பவுல்ல குடிச்சிட்டு நம்ம காட்டன் துணி இருக்கு, ஒயிட் காட்டன் துணியில அதை ஃபுல்லா நனைச்சிடணும். ரத்தம் ஃபுல்லா பார்த்த மாதிரி நனைச்சிட்டு நம்ம வந்து நிழல்லையே ஒரு நாள் ஃபுல்லா காய வைக்கணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பளமே சுருங்கிடும் அப்படியே. அது நம்ம கட் பண்ணி நம்ம பவுல்ல வந்து தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஹீட் பண்ணி ஆற வச்சு அந்த அந்த காட்டன் துணி இருக்கு, அதை கட் பண்ணி போட்டு நம்ம 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க யூஸ் பண்ணும்போது அதுல கொஞ்சம் கோழி ரத்தம் ஆட்டத்த மாதிரி ரத்தமும் கலக்காது, ரத்தமும் கலந்து எண்ணெய் மாதிரி பியூரா தான் இருக்கும். வாசமும் ஸ்மெல் அடிக்காது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் தான் அடிக்கும். ரொம்ப நன்றி உங்க பதிவுக்கு, உங்க அனுபவத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. முயல் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க தொடர்பு கொடுத்துட்றேன். உங்க பிசினஸ் இருக்க மேலும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.